காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னட அமைப்பினர் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மட்டுமின்றி இரு மாநில எல்லையில் தொடர்ந்து பதற்றம் நிலவி வருகிறது. தமிழகத்துக்கு நீர் திறப்பதை கண்டித்து கர்நாடகத்தில் நாளை மறுநாள் முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மாண்டியா, சாம்ராஜ் நகர், மைசூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டங்கள் நடைபெற்றன. மாண்டியாவில் சாலை மறியலில் ஈடுபட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் பேருந்துகள் மீது ஏறி நின்று தங்களது எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினர். மாண்டியாவின் ஷேவாத்ரியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சரின் உருவ பொம்மையை எரித்தனர். ஹூப்ளியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது டயர்கள், மரக்கட்டைகள் உள்ளிட்டவற்றை சாலையில் போட்டு கொளுத்தினர். பின்னர் சாலையில் பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் தமிழ் திரைப்படத்தை திரையிடக்கூடாது என்ற முழக்கங்கள் எழுப்பி திரையரங்கை சூறையாடினர். அங்கு வைக்கப்பட்டிருந்த பதாகைகளை எரித்தனர். கபினி அணையை நோக்கி பேரணியாக சென்று முற்றுகையிட முயன்ற கன்னட அமைப்பினர் காவிரி தங்களுக்கே சொந்தமானது என்றும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது அநீதி என்றும் முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்தனர். மாண்டியாவிலிருந்து பேரணியாக வந்த கன்னட ரஷன வேதிக்கை அமைப்பினர் தமிழக எல்லையை அடுத்துள்ள அத்திப்பள்ளியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தமிழக எல்லையான ஜூஜுவாடி பகுதிக்கு வந்த கன்னட அமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழக கர்நாடக எல்லையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினரை கர்நாடக காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றனர்.